நீங்க வந்து அதிகாரத்துல அழகு பார்த்துக்கிட்டு இருக்க கட்சிகள் வந்து இத்தனை நாளா உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இத்தனை காலகட்டமா என்ன செஞ்சிருக்காங்கன்றத சற்று சிந்திச்சு பாருங்க. அவங்களுடைய கொள்கைகள்லாம் என்னவா இருக்கும், தேர்தல் வாக்குறுதிகள்லாம் என்னவா இருக்கும்னா இலவச மானியம், சலுகை இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். உங்க வாழ்க்கை இதை சுற்றி தான் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பில் வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் இல்லை நான் அதே கட்சிக்கு தான் திரும்பவும் வாக்கு செலுத்த போகிறேன் அப்படின்னா ஒரு 159 உறுப்பினர்களோடு சேர்த்து 160ஆவதா ஒரு திமுக எம்எல்ஏவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப போகிறீங்கன்னு அர்த்தம். 66 உறுப்பினர்களை கொண்ட அதிமுகவோட ஒரு 67ஆக நீங்கள் அவங்க வந்து மாற்றுவீங்க. அப்போது ஒரு மாற்று சக்தியை தான் அனுப்பிச்சு பாருங்களேன். இந்த 2 கட்சிகளுக்குமே வந்து ஒரு கட்சி வந்து நம்ம ஆட்டத்தில் இல்லைன்னாலும் அவங்களோட பிரதிபலிப்போட தான் வந்து இன்னொரு கட்சிகள்லாம் வராங்க. 3ஆவதாக இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து அதே போன்ற ஒரு கட்சி தான். நான் அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து